ஒர்க் ஷாப் மாதிரி போகும். அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக சரி. ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி அந்த ஊரில் எப்படி இருக்குது, அந்த ஊரில் எப்படி கிளைண்ட் பேஸ் இருக்குது, அவங்க எப்படி கிளைண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, இந்தியன்ஸ்க்கும் அவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக போகும். ஏன் பண்ணுறதுக்காக போயிருக்கீங்க. அப்போது அங்கே வந்து என்னன்னாக்கா ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. 5:10னா 5:10க்கு கரெக்டாக அவங்க வந்துடுவாங்க, கிளைண்ட் வந்துடுவாங்க. கிளைண்ட்டு 5:10க்கு நாங்கள் வெளியில் வந்து ரிசீவ் பண்ணுறோம். அங்கெல்லாம் உங்களுக்கு கண்ட்ரீஸில் வந்து ரெயின் கோட்டு இதெல்லாம் வந்து வச்சுருவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொடையை வந்து கொண்டு போய் அந்த காரில் வந்து அவங்க இறங்கி கொடையை வச்சு அவங்க குடிக்கணும். வெளியில் வைரஸ் மாதிரி இருக்கும். அந்த வைரஸில் வந்து கொடையை வச்சுட்டு அவங்களுடைய ரெயின் கோட்டுக்காக வெளியிலே ஒரு இது ஹேங்கர்ஸ் அந்த ஹேங்கரில் கொண்டு போட்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க்னு. சரி, வெல்கம் ட்ரிங்க்ன்றது காஃபி ஆர் டீ, பிளாக் டீ, அவங்க என்ன வாட்டர் இருக்கும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரி, பண்ணிவிட்டு அப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்னா ஹேர் கட் அவங்களுக்கு வந்து பெரிய ஃபேஷன்லாம் டீக்குன்னு இருக்கும். நாவடேஸ் அந்த டைமில் சைடு பேக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணணும், மேலே வந்து டோன் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். பண்ணிவிட்டு அவங்க சர்வீஸ்லாம் முடிச்சு ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொண்டு போய் கார் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி அங்கெல்லாம் அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் பயங்கரமாக ரிப்போர்ட் நான் இல்லை சார், அப்படி தான் பண்ணணும். ஆக்சுவலி இப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது, ஒரு ஆள் தான் இருக்காங்க. அப்போது அங்கெல்லாம் வந்து எப்படின்னாக்கா டைம் கீப்பிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா ஒரு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கிளர்னு சொல்லுவோம். ஸோ அதனால டைம் வந்து கீப் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய இது இருக்குது. 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் தான். இது மாதிரி நான் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. வந்தோன்னே ஹாய் மைக் அப்படின்னாங்க. ஓகே மைக்னாக்க என் பேர் வந்து அவங்களுக்கு பேர் வர்றதுங்கிறதுனால அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்துதான் அவங்க பேர் வச்சுக்கோங்க. ஹாய் மைக் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொன்ன பேரை வச்சுக்கணும். இது வந்து என்னது நவம்பர் மாதத்தில் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இயர் ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு ஹேர் பண்ணியிருக்கேன். இந்த நவம்பர் மாதம் ஃபுல்லாக வந்து அந்த டெய்லி ஷேவர்ஸ் ஆகும். ஓகே, டெய்லி ஒரு 7 போகிறாங்கன்னா ஒரு 2 பவுண்ட் பண்ணுறாங்க. இல்லை ஒரு இப்போ நம்ம ஊர் அமௌண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ எவ்வளோ ஆச்சு? 9,900 ஆச்சு. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஷேர். என்னுடைய கிளைண்ட்ஸ்னால் ஒரு 15 கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. 15 பேர் வந்து டெய்லி ஷேர் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுவாங்க. அந்த 900 ருபீஸ் வந்து டிசம்பரில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல். 25th கிறிஸ்மஸ். அதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் கச்சான்னு இருக்கும். கரெக்டாக 20th வந்து ஹேர் கட்லாம் பண்ணிட்டு அங்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வழி தான் ஃபிக்ஸு. அந்த நோ ஷேவ் நவம்பரில் சேர்த்து வச்ச காசு அது போக கையில் வந்து ஒரு போட்டு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னாக்கா ஒரு வருஷம் வரைக்கும் எங்களுக்கு ஒரு செலவுக்கு அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. ஹோம்ஸு அந்த மாதிரி இருக்கும். மாதத்தில் ஆப்போசிட் இருக்குதான் சார். அதை வந்து டெய்லி ஒருத்தவங்க இருக்காங்க. ஆப்போசிட்டில் இல்லையா? என்னம்மா இங்கே எந்த பக்கம்? இல்லையா?